நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சபரிமலை சீசன் வார விடுமுறையொட்டி பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். அங்கே பக்தர்களுக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரம். கண்டிப்பாக பழனி கோவிலில் சபரிமலை சீசன் ஞாயிறு விடுமுறை நாளில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்துள்ளதால் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் சபரிமலை சீசன் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானவர் பழனி கோவிலுக்கு வருகை தந்துள்ளதால் மலை அடிவாரத்திலிருந்து யானை பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பின்பு படிப்பாதை வழியாக கீழே இறங்கி வருவதற்கு கோவில் நிர்வாகம் ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்து உள்ளது. பக்தர்கள் மலை மீது நீண்ட வரிசையில் சாமி தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக ரோப்கார் சேவை மின் இழுவை ரயில் நிலையங்களில் 2 மணி நேரம் வரை காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்றும் சாதாரண தரிசனம் மற்றும் சிறப்பு ஒளி தரிசனத்தில் 1 மணி நேரம் வரை காத்திருந்தும் என 3 மணி நேரம் மொத்தம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்வதற்காக கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளதால் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளை திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.